عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. கண்ணியத்துக்குரிய மாணவ கண்மணிகளே, ரமலான் இஜ்திமா 2025 இரவுடைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பல்வேறுபட்ட தலைப்புகளில் அத்தாயி கல்வி குழுமத்தினுடைய முதல்வர்கள் ஆய்வு செய்து பல்வேறுபட்ட அரிய தகவல்களை பல தலைப்புகளுக்கு கீழே உங்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் நானும் உங்களுக்கு மத்தியில ஒரு தலைப்பின் கீழ் தொடராக சில செய்திகளை இந்த ரமலான் முழுவதுமாக உங்களோடு பேசி பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது தொடர்பாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அல் ஜன்னத்து வன்னார், சொர்க்கம் நரகம். சென்ற ரமலான் இஜ்திமாவில் அல் ஹயாத்து பஅதல் மௌத், மரணத்திற்கு பின்னுண்டான வாழ்க்கை என்ன என்பது குறித்து, மரணத்திலிருந்து உண்டான வாழ்க்கை மறுமை வரைக்கும் உள்ள செய்திகளை நம்ம பார்த்திருந்தோம். தொடராக அதை பற்றி உண்டான பல்வேறுபட்ட குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள விஷயங்களை தொடராக அடுத்தடுத்த உள்ள நிகழ்வுகளை நம்ம பார்த்திருந்தோம். இப்பொழுது அல் ஜன்னத்து வன்னார், சொர்க்கம் நரகம் என்ற ஒரு தலைப்பு எடுப்பதற்கு காரணம், இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா முஃமின்களும் நாளை மறுமையில சொர்க்கத்தை அடைய வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாவல் பெற வேண்டும். இதுதான் அவனுடைய இலக்கு. இந்த இலக்கை அவன் அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா அவன் சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்னன்னு புரியணும். அது சம்பந்தமான சிந்தனைகளை அவன் கொண்டு வரணும். அதுல குறிப்பாக கல்வியில இருக்கக்கூடிய மாணவர்கள், கல்வி படிக்கக்கூடிய மக்கள், தீனுடைய பணிகள்ல இருக்கக்கூடியவர்கள், அந்த சொர்க்கம் நரகம் சம்பந்தமான சிந்தனைகள் வரும் பொழுது நம்முடைய உள்ளத்துல இறைவன் சார்ந்த சிந்தனைகளும் இறை அச்சமும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அதுதான் நமக்குள்ள ரிவார்டு. சொர்க்கம் நரகம் என்பது அது சாதாரணமான ஒரு ரிவார்டு, வெகுமதி மட்டுமல்ல. இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதன் அடிப்படையில் அல்லாஹ் முடிவு செய்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த சொர்க்கம் நரகம். பொதுவா நம்ம இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள், வெகுமதிகள், ரிவார்ட்ஸ், இது எல்லாமே ஒரு லிமிட்டட், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உள்ளது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அந்த எக்ஸாம்ல நல்லா படிக்கிறீங்க, நல்ல மார்க் உங்களுக்கு கிடைக்குது. இந்த மார்க் கிடைக்கிறத வச்சுதான் அந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகுறீங்க. நான் 100% எடுக்கணும், நான் நல்ல ஸ்கோர் பண்ணணும், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் எடுக்கணும். நீங்க ஆர்வமா செய்யறதுக்கு காரணம் உங்களுக்கு இந்த ரிவார்ட், இப்படி ஒரு மார்க்குன்னு இருக்கு, ஒரு ரிசல்ட் இருக்குங்கிறதுக்காக வேண்டிதான். ஆனா இது ஒரு லிமிட்டட் தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு குவார்டர்லி எக்ஸாம் எழுதுறீங்க. குவார்டர்லி எக்ஸாமோட ரிசல்ட் வந்த பிறகு ஆஹா நம்ம படிச்சோம், நல்ல மார்க் வந்துருச்சு, நம்ம படிக்கல, ஃபெயில் ஆயிட்டோம்ன்ற வருத்தமோ சந்தோஷமோ இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்னா அடுத்த எக்ஸாம் வர வரைக்கும் தான். அடுத்த ஹாஃப் இயர்லி வந்துட்டு அதுக்கு ஓடிடுவீங்க, அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. பழைய மார்க்கை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்க. அதே போல 10th முடிச்சுட்டா அதை பத்தி யோசிக்க மாட்டீங்க, 12th உடைய மார்க்கை பத்தி யோசிக்க போயிருவீங்க. காலேஜ் முடிச்சுட்டா அதுக்கு பிறகு இந்த காலேஜுடைய மார்க் சிந்தனை இது இருக்காது. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிவார்டு, மார்க், மதிப்பெண்கள், பரிசு, இது எல்லாமே அந்த காலம் சம்பந்தப்பட்டது. ஆனா இந்த சொர்க்கம் நரகம் அப்படி கிடையாது. சொர்க்கம் நரகம்ங்கிறது நமக்கு நிரந்தரமான ஒரு முடிவு. அந்த ரிவார்டு, அந்த பரிசு நமக்கு கிடைச்சிருச்சா, ஒருத்தர் நரகம்னு முடிவு செய்யப்பட்டு விட்டால் அந்த நரகம் இத்தனை வருஷம்தான் உங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்ல முடியாது. நரகத்துக்கு போறவங்க 2 வகையா போவாங்க, அதை நான் இன்ஷா அல்லாஹ் விளக்குறேன். ஆனால் ஒருவருக்கு நரகம் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டால் அல்லது சொர்க்கம் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு அந்த இடத்துல இருந்து அவங்களால நகரவே முடியாது. சொர்க்கவாசினா அதுக்கு எண்ட் இல்லாம, லிமிட் இல்லாத, எண்ட்லெஸ் ஆன ஒரு காலம், ஒரு முடிவில்லாத காலம் வரைக்கும் சொர்க்கத்திலே இருப்பாங்க. நரகம்னு ஒருவர் முடிவு செய்யப்பட்டு நரகவாசியாக மாறிவிட்டால் அவர்கள் நரகவாசியாகவே இருப்பாங்க. எது வரைக்கும் காலம் சொல்ல முடியாது. அப்ப இந்த சொர்க்கம் நரகம்ங்கிறது நாம இந்த உலகத்துல கிடைக்கிற மாதிரி பரிசுகளோ, வெகுமதிகளோ, தீர்ப்புகளோ கிடையாது. இதுல இருந்து கடந்து வந்துடலாம். நம்ம மேல ஒரு வழக்கு இருக்கு, செஷன் கோர்ட்ல நம்ம மேல தீர்ப்பு நமக்கு எதிராக வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்து நம்ம ஹைகோர்ட்டுக்கு போயிருவோம். அல்லது ஹைகோர்ட்ல நமக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சு, அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம். இந்த மாதிரி மேல நம்மளால அப்பீல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி நாளை மறுமையில யாரெல்லாம் நீ என்ன சொர்க்கவாசி நரகவாசின்னு முடிவு பண்ணிட்டியா, இரு நான் திரும்ப அப்பீல் பண்றேன், நம்மளால போக முடியுமான முடியாது. அப்ப நம்ம அதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு பிறகு எதுவுமே இல்லைன்னு சொல்லும் போது இந்த சொர்க்கம் நரகம் சம்பந்தமான விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும். இன்னொன்னு,
நீங்க அகீதா கிதாபுகள்ல படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா அல் ஜன்னத்து வன்னாரு மஹ்லூகத்தானி, சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டவைகள் அப்படின்னு தொடர்ந்து இந்த கிதாபுகள்ல படிப்பீங்க. ஏன் அந்த மாதிரியான விஷயங்களை, சொர்க்க நரகம் படைக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும், ஏன் அதை அகீதாவாக கொண்டு வராங்க? அப்ப இதுல அகீதா தொடர்பான சில விஷயங்களும் இதற்கு மாற்று கொள்கையில உள்ளவர்களும் நம்மை குழப்பக்கூடிய தவறான அகீதாவில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சில விஷயங்களும் இதுல உள்ள அடங்கி இருக்கு. அதனால இந்த ரெண்டு தலைப்பு மிக முக்கியமானது. இன்னைக்கு சுருக்கமா இந்த சொர்க்கம்டா என்ன, நரகம்டா என்னன்னு இதனுடைய அர்த்தங்களை மட்டும் புரிந்து கொண்டு அடுத்தடுத்த உரைகள் நம்ம பார்க்கலாம். அல் ஜன்னத்து சொர்க்கம், ஜன்ன அல் ஜின்னு அப்படிங்கிற வார்த்தைகள்ல இருந்து வருது. இதனுடைய நேரடி டிக்ஷனரி மீனிங் வந்து மறைத்தல் அல்லது மறைந்திருத்தல். இந்த நம்ம ஜின்னு சொல்றோம்ல, ஜின்னு நம்மளுடைய கண்ணால பார்க்க முடியாது, அதனுடைய சுயமான உருவத்தை நம்மளால பார்க்க முடியாது, மறைஞ்சிருக்கு ஜின்னு. குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லுவான், ஃபலம்மா ஜன்ன அலைஹி லைலு ரஆ கௌகபன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து பத்தி சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த நெருப்பு குண்டத்துல போட்ட உடனே அல்லாஹ் யாரு, கடவுள் யாருன்னு சொல்லி அவங்க தேடுவாங்க. அப்ப இரவு அவர்களை மறைத்த போது அவர்கள் ஒரு நட்சத்திரத்தை பார்ப்பார்கள், கால ஹாதா ரப்பி, இது என்னுடைய இறைவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அங்க ஜன்ன அப்படின்னா மறைத்தல், சூழ்ந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜன்னத் அப்படிங்கிறத வந்து நம்ம பழக்கத்துல எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா, தோட்டம், அல் புஸ்தான் அல் ஹதீகத், தோட்டம்ங்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஏன் தோட்டத்துக்கு இந்த மறைத்தல்ங்கிற அர்த்தம் உள்ள வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, பொதுவாக இது ஒரு கட்டிடம், பில்டிங் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லா செங்கலா இருக்கும். ஒரு தோட்டத்தினுடைய மேல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முழுமையாக இலையெல்லாம் சூழ்ந்து இருக்குமா இல்லையா? ஒரு பார்க்குக்கு மேல போய் பாருங்க, நீங்க ஒரு பிளைட்ல பறக்கும் போது பாருங்க, ஒரு ஹெலிகாப்டர்ல போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே இலையா சூழ்ந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒரு தோட்டம்ங்கிறது அந்த இருக்கக்கூடிய மரத்தினுடைய இலைகளால் மறைத்து இருக்கிறதுனால அதுக்கு அல் ஜன்னத், தோட்டத்துக்கு ஜன்னத் அப்படின்ற பெயர் இருக்கு. இப்ப சொர்க்கம் என்பதும் அந்த மாதிரியான பல்வேறுபட்ட இயற்கையான சூழல்கள், ஒரு மனிதனுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இது மனிதனுடைய பார்வை விட்டு மறைந்து இருக்கு. நமக்கு சொர்க்கம்னா எப்படி இருக்குன்றது கற்பனை பண்ணலாம், ஆனா நம்ம எதையெல்லாம் கற்பனை பண்றோமோ அதெல்லாம் சொர்க்கமா இருக்காது. அதை தாண்டியதாக சொர்க்கம் இருக்கும். இப்ப நம்முடைய பார்வைக்கு மறைந்ததாகவும் இருக்கிறது, அதுல இயற்கையான சூழல்களும் நிறைந்து இருக்கிறது. எனவே அதற்கு அந்த ஜன்னத்துங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நார் அப்படின்னு சொன்னா நெருப்பு, அதனுடைய டிக்ஷனரி மீனிங் நார் அப்படின்னா நெருப்பு. அந்நாறு தாத்துல் வக்கூத் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எரிபொருள்கள் சூழ்ந்த அந்த நெருப்பு குண்டம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். நெருப்பு அப்படின்னு சொன்னா ஏன் இத நரகத்துக்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, பொதுவாக எவ்வளவு குளிர்ச்சியான இடமாக இருந்தாலும் அது நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்காது. நீங்க இன்னைக்கு வந்து புவி வெப்பமயமாதலை பத்தி பேசுறோம். இதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்ல இப்ப அந்த அளவுக்கு வெப்பம் இல்லை. ஆனா வெப்பம் கூடும் பொழுது அதை பத்தி உலகமே வந்து நம்ம பேசுறோம். குளோபல் வார்மிங், உலகம் புவி வெப்பமாயுதுன்னு ஏன் பேசுறோம்? இப்ப வெப்பம் கூடுதா, அது பெரிய பிரச்சனை. ஆனா குளிர் அதிகமா இருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை கிடையாது. -50 டிகிரியில, -20 டிகிரியில, மைனஸ்ல ஒரு பனி பாறைகளுக்கு மத்தியில கூட இக்லூன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த ஐஸ் கட்டியிலேயே வீடு அமைச்சு வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அண்டார்டிகான்ற பகுதியில, ஐஸ்லாந்து பகுதிகள் எல்லாம் அந்த படியை சூழ்ந்த பகுதிகளிலே வாழுவாங்க. அவ்வளவு குளுமையான பகுதியாக இருந்தாலும் அது பெரிய ஆபத்தாக மனிதன் பார்க்கல. ஆனா வெப்பம் கூடும் பொழுது அது பெரிய ஆபத்தாக பார்க்கிற மனிதன். ஒரு மனிதனுக்கு பெரிய வேதனை எதுன்னா, அதிகமான குளிரை விட அதிகமான வெப்பம்ங்கிறது மிகப்பெரிய வேதனை. இப்போ வெப்பமான சூழ்நிலையாகவே அல்லாஹு தஆலா அந்த நரகத்தை வைத்ததுனால அன்னார், நெருப்பு என்று அந்த நரகத்துக்கே பெயர் வைக்கப்பட்டு அந்த நரகம் எவ்வளவு கொடுமையாக இருக்கும் என்ற அந்த வார்த்தையை நமக்கு புரிய வைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த சொர்க்கம் நரகம் தொடர்பாக அடுத்தடுத்த சுவாரஸ்யமான பல்வேறுபட்ட தகவல்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாள்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.